இப்போ ஃப்ராக்ஷனோட அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இதில் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் டினாமினேட்டர் காமனாக இருக்கணும். எதுக்காக காமனாக இருக்கணும்? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 1/4 + 1/4 என்ன வரும்? 2/8 வருமா 2/4 வருமா? தெரியாது. 1/3 + 1/3 2/6ஆ 2/3ஆ? கீழே உள்ள நம்பர்ஸை ஆட் பண்ணணுமா இல்லையான்றதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நமக்கு எப்போவுமே இருக்கும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் டீ குடிக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு பாதி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாதி. எப்படி சொல்லுவீங்க? பை 2 டீ கொடுங்கன்னு. இதை இங்கிலீஷில் எப்படி எழுதுவீங்க? ஹாஃப்னு. இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதுவோம்? 1/2. அதாவது 2ஆக பிரித்ததில் ஒரு பகுதி டீ எனக்கு அப்படின்றது தான் மேலே உள்ளுக்க 1 நியூமரேட்டர். கீழே இருக்க 2 டினாமினேட்டர் அந்த டீயை 2ஆக பிரித்தது. எத்தனை பகுதியாக ஒரு பொருளை பிரிக்கிறோம் அதுதான் அந்த 2 டினாமினேட்டர். நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். அந்த பார் இருக்கு இல்லையா, அதை ஃப்ராக்ஷன் பார்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். நியூமரேட்டர் டிவைடட் டினாமினேட்டர். நெக்ஸ்ட்டு நான் கேட்குற கொஷினை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பூரி + 5 பூரி எவ்வளோ வரும்? 7 பூரின்னு சொல்லுவோம். 2 இட்லி + 1 இட்லி 3 இட்லின்னு சொல்லுவீங்க. ஒரு ரேபிட்டையும் 2 ரேபிட்டையும் சேர்த்தா என்ன வரும்? 3 ரேபிட்ஸ்னு சொல்லுவீங்க. 2 இடியாப்பம் + 4 இடியாப்பம் எவ்வளோ? 6 இடியாப்பம். இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டர்ன் வருது. கடைசியாக இருக்க வார்த்தை எல்லாமே அப்படியே தான் நம்ம வருது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 2 பூரி 5 பூரினா 2 + 5 7ன்னு தான் சொல்கிறீங்களே ஒழிய பூரியில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி இட்லியில் எந்த மாற்றமும் இல்லை. இதே தான் 1/3 + 1/3 என்ன வரணும்? 2/3. இதையே நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/3 + 1/3 2/3. ஈஸியாக வந்துடுச்சா? இப்போ இதில் இன்னொன்று கேட்குறேன். 4a² + 3a² என்ன வரும்? 7a². அந்த சைடில் உள்ளதெல்லாம் அப்படியே தான் எழுதுகிறோம் நம்ம. அந்த 4ஐயும் 3ஐயும் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். இப்போ 5ab + 4a²b என்ன வரும்? தெரியல. ஏன்னா a²bன்றது கீழே இருக்குது, மேலே ஏபின்னு இருக்குது. ரெண்டுமே சேம் கிடையாது. அப்போ இந்த ரெண்டையுமே கூட்ட முடியாது. இப்போ ஈஸியாக புரிஞ்சிருச்சா ஏன் டினாமினேட்டர் காமனாக இருக்கணுன்றது? இந்த காமன் டினாமினேட்டரை இன்னொரு விதமாக யோசிச்சு பாருங்களேன். உங்கள் லஞ்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பாக்ஸில் லெமன் ரைஸ் வச்சுருக்கீங்க, ஒரு பாக்ஸில் கர்ட் ரைஸ் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த ரெண்டையுமே நீங்கள் எப்படி கூட்டுவீங்க? கூட்ட முடியாது. ஆனால் இதை வேறு விதமாக கூட்டலாம். பொதுவான பெயர் வச்சு கூட்டலாம். எப்படின்னா 2 பாக்ஸஸ் லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு பாக்ஸில் ரோஸ் இருக்குது, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக மல்லிகைப்பூ இருக்குது. இப்போ இந்த 2 பாக்ஸ் எப்படி சொல்லலாம்? 2 boxes flowers அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒரு பாக்ஸில் எள்ளு உருண்டை இருக்குது, ஒரு பாக்ஸில் கடலை உருண்டை இருக்குது. இப்போ இதை எப்படி சொல்லலாம்? 2 boxes ஸ்நாக்ஸு. இப்போ இந்த இடத்துல காமனாக பேர் வருது பார்த்தீங்களா? இதை தான் நம்ம காமன் டினாமினேட்டர்னு சொல்கிறோம்.